கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति होवे. தேவாதி தேவனுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. गत्तादि परमेश्वर का स्तुति होवे. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து சபையில் வழியாக உங்களோடு பேசுகிறோம். सचमुच परमेश्वर का कलीसिया का द्वारा मैं आप लोग से बात करना चाहता हूँ. மகிமை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி கர்த்தருடைய நிகழ்ச்சி. महिमा का समय प्रोग्राम आज का है. இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் மகிமையின் நேரம். ये नाम क्या है? महिमा का समय. இந்த மகிமையின் நேர நிகழ்ச்சியிலே கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை உங்களிடத்தில் பேசுவார். ये महिमा का समय में परमेश्वर ने सत्य को आपसे बात करना चाहता है. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को मानेंगे, सत्य ने तुमने स्वतंत्र होगा. நாம் எதற்காக வசனத்தை பேசுகிறோம்? हम क्यों वचन से बात करना है? ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். लोग छुटकारा होना है. ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். लोग छुटकारा होना है. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். पाप से लोग छुटकारा होना है. சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட शराब வேண்டும். से लोग छुटकारा होना है. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட शैतान வேண்டும். बांध कर रखा है, उससे छुटकारा होना है. இருளின் அதிகாரம் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட इस வேண்டும். अंधकार से रोग से लोग छुटकारा होना है. வசனத்தை கேட்கும்போது ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. वचन को सुनने समय में छुटकारा होना है. ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். अभी हम एक वचन को देखने ध्यान ரோமர் करने जा रहे हैं. 8:32 இவ்வாறு சொல்லுகிறது. रोमियो 8:32 8:32 ये बताती है, அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளுவார். मसीह यीशु के साथ ये सब कुछ आपको देंगे. இயேசுவை நமக்காக பிதாவாகி தேவன் கொடுத்து விட்டார். अपना एकलौता बेटा परमेश्वर यीशु मसीह ने आपके लिए मेरे लिए दे दिया है. இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். यीशु मसीह आपके लिए मेरे लिए इस पृथ्वी पर आया है. அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுவார். उसके साथ हर कुछ भी आपको देंगे. உங்களுக்கு என்ன தேவை? आपको क्या चाहिए? உங்களுக்கு என்ன தேவை? आपको क्या चाहिए? இன்றைக்கு காலத்துல உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று உங்களுக்கு மாத்திரமே தெரியும். आज ही आपको क्या जरूरत है आप ही जानते हैं. அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுவார். मसीह यीशु के साथ ये सारा चीज भी आपको दिया जाएगा. சங்கீதம் 29:11 இவ்வாறு சொல்லுகிறது. भजन संगीत 29 கேரா 29:11 यही बताती है. 29:11 ஆண்டவர் இப்படி பேசுகிறார். भजन संगीत 29:11 यही बताती है, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். परमेश्वर अपना लोग को ताकत देंगे. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளுவார். परमेश्वर अपना लोग को शांति देंगे. உங்களுக்கு சமாதானம் அருளுவார். आपको शांति मिले. அவரோடு கூட சமாதானத்தை உங்களுக்கு அருளி उनके செய்திருக்கிறார். साथ भी परमेश्वर शांति दे रहे हैं. இந்த சமாதானம் உங்களை நிரப்பும். ये शांति आपको भर जाएगा. அநேகர் பாருங்க, சமாதானத்தை குறித்து எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் இருக்கிறாங்க. बहुत लोग को देखिएगा शांति के बारे में कुछ ही प्रकट नहीं है उनके पास. நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. उनके पास शांति नहीं है. கால்நடையாய் நடக்கிறார்கள். आराम नहीं, पैदल से चलते हैं. எத்தனையோ நற்காரியங்களை செய்யறாங்க. कितनों भलाई वो कर रहे हैं, எல்லாம் செய்தாலும், लेकिन हर चीज करने भी பணத்தை செலவழித்தாலும் अपना पैसा का दौलत तो खर्चा कर रहे हैं, சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்கள். लेकिन उनके पास शांति नहीं है. वो நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார்கள். उनके पास आराम नहीं मिलता है. இளைப்பாறுதல் இல்லாமல் தவிக்கிறார்கள். उनके पास छुटकारा नहीं है. சமாதானம் கொஞ்சம் கூட அவர்கள் மேல இல்ல. शांति उनके दिल में कुछ भी नहीं है. கண்ணீர் வடிக்கிறார்கள். वो आंसू निकाल रहे हैं. ஆனால் இயேசு அப்படி அல்ல. लेकिन हमारा प्रभु यीशु मसीह वैसे ही नहीं है. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். मेरे शांति को मैं आपको दूंगा. சமாதானத்தை அருளுகிறவர் இயேசு. शांति को देने वाला मसीह यीशु. உங்களுக்கு எந்த விஷயத்துல இன்றைக்கு சமாதானம் வேண்டும்? किसी प्रकार का आपको शांति चाहिए, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு சமாதானம் அருளுவார். जरूर परमेश्वर आपको शांति देंगे. உங்க பிள்ளைகள் விஷயத்திலே சமாதானம் அருளுவார். आपके घर में बच्चे लोग के बीच में शांति देंगे. குடும்ப காரியத்திலே சமாதானத்தை அருளுவார். परिवार के घर में परमेश्वर आपको शांति देंगे. தேவன் சமாதானம் அருளுகிற தேவன். परमेश्वर शांति देने वाला है. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, கோடி கோடியாய் பணம் இருக்கலாம், हो सकता है आपके पास करोड़ों करोड़ों दौलत है, நிம்மதி இல்லாவிட்டால் लेकिन आपको शांति नहीं है. உங்கள் ஜீவன் அழிந்து போய்விடும். आपके जीवित नाश हो जाएगा. நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக நித்திய ஜீவனை அடைய முடியாது. आप जैसा सोचते हैं वैसा नित्य का लाइफ आपके पास नहीं होगा. தீர்க்காயுசு
உங்களுக்கு கிடைக்காது. आपके पास जन्म जन्म से दुनिया में नहीं जी पाएंगे। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, நீங்கள் சமாதானத்தினால, மெய்யான சமாதானத்தினால, இயேசு கொடுக்கும் சமாதானத்தினால நிரப்பப்படணும். आप सच्चाई मुझे शांति के यीशु मसीह के शांति उधर आप जीना है। எரேமியா 28:9 சொல்லுகிறது, यिर्मयाह ये बताती है 28 का 9, பரலோகத்திலிருந்து பரம தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு சமாதானம் வரும். स्वर्ग से परमेश्वर पिता परमेश्वर के द्वारा आपको शांति आ जाएगा। கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தருடைய சபையிலிருந்து உங்களுக்கு சமாதானம் வரும். तो परमेश्वर द्वारा कलीसिया के द्वारा आपको शांति आ जाएगा, உங்களை நோக்கி வரும். आपके पास आएगा। இந்த சமாதானத்தை குறித்து நீங்கள் இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. अब शांति के बारे में आप सुनते हैं, உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். आपके घर में शांति आ जाएगा। மத்தேயு 10:13 சொல்லுகிறது, मत्ती सुसमाचार 10 का 13 ये बताती है, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். आपके शांति बन जाएगा। உங்களுக்குள்ள சமாதானம் இல்ல, आपके अगर मान लीजिएगा आपके पास शांति नहीं है, இயேசு கிறிஸ்து வழியாக, ஊழியக்காரர்கள் வழியாக, மேய்ப்பர்கள், பாஸ்டர்கள் வழியாக உங்களுக்குள்ளே சமாதானம் आपके உண்டாக்கப்படும். पास शांति, मसीह का शांति कलीसिया के द्वारा, पास्टर के द्वारा आपकी शांति बन जाएगा। இல்லாதவைகளை உண்டாக்குகிற கர்த்தர் जब आपके पास किसी कोई नहीं है, उसको बनाने वाला परमेश्वर है। இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குவார். यीशु मसीह सच्चाई आपको शांति को बनाने वाला है। எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். अगर हो सकता है कितना समस्या है, कितना कष्ट में आप बंधे हुए फंसे हुए हैं, எவ்வளவு பெரிய வியாதிக்குள்ள, கடனுக்குள்ள, பண கஷ்டத்துல நீங்க மாட்டிக்கொண்டிருக்கலாம். कितना बड़ा बीमार रोग है, उधार लिया है, पैसा का प्रॉब्लम आपको हो जाएगा, ஆனால் தேவன் உங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்குவார். लेकिन परमेश्वर आपके दिल में शांति को बना देगा। அவர் சமாதானத்தை உங்களுக்கு அருளுவார். परमेश्वर शांति को आपको देंगे। லூக்கா 10:5 அதிகாரம் 10 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, लूक सुसमाचार यही बताती है 10 का 5 6 यही बताती है, சமாதானம் உங்களுக்குள்ள வந்து தங்கும். शांति आपके शरीर में आकर रहेगा। ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்குள்ளே தங்க பண்ணுவார். परमेश्वर शांति को आपके दिल में रखेगा। உங்கள் மேலே ஆண்டவர் சமாதானத்தை தங்க பண்ணுவார். आपके ऊपर परमेश्वर ने शांति को रख देगा। நீங்க இருக்கிற வீட்டுல உங்களுக்கு சமாதானம் தங்கும். जहां आप घर में जी रहे हैं वहां पर आपके शांति आकर रहेगा। சிலர் சமாதானத்தை பெற்றுக்கொள்றாங்க, कुछ लोग शांति को ले लेते हैं, ஆனா அவங்களுக்குள்ள இல்ல, लेकिन उनके पास नहीं है, தங்கல. वो रहा नहीं। ஒரு வழியா வந்து ஒரு வழியா போகுது. एक रास्ता में आ रहा, एक रास्ते भाग रहा। இயேசு கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்டதல்ல. यीशु मसीह जो देते हैं शांति वैसे ही नहीं है, நிரந்தரமானது, वो निरंतर है, நித்தியமானது, वो நிரந்தர நித்திய है, நித்தியமாய் நமக்குள்ள இருக்கக்கூடியது. वो नित्य नित्य आपके पास रहेगा। அல்லேலூயா, हालेलुया बोलिए, அல்லேலூயா. हालेलुया बोलिए। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, தேவன் நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கிறார், परमेश्वर निरंतर का शांति आपको देंगे, தங்க பண்ணுகிறார். आपके पास रहेगा। ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சமாதானத்தின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். वैसे ही परमेश्वर आशीर्वाद को शांति का हमारा ऊपर रहने के लिए है। சங்கீதம் 72:7 சொல்லுகிறது, जो वचन संगीत 73:7 बताती है, மிகுந்த சமாதானத்தை அவர் தருகிறார். बहुत भरा हुआ शांति आपको देंगे। சமாதானம்னா அப்படி கொஞ்சம் அளந்து போடுகிறது அல்ல, ये नहीं है शांति का मत थोड़ा सा दे रहे, वो नहीं है, மிகுந்த சமாதானம். पूरा भरते रहेगा शांति। அல்லேலூயா. हालेलुया बोलिए। இருதயத்துக்குள்ளே சமாதானம், दिल में शांति, சிந்தையிலே சமாதானம், मन में शांति, உள்ள ஆவி ஆத்மாவி சரீரத்திலே சமாதானம். आत्मिक में आपको शांति हो जाएगा। நம்முடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது, அது மிகுந்ததா இருக்கும். शांति हमारा पास रहेगा, वो बहुत बढ़ते रहेगा। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. बहुत ज्यादा शांति को आप ले लीजिएगा। நீங்க இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். सचमुच आप इस वचन को ध्यान करने समय में परमेश्वर आपको सारा இந்த शांति வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் உங்களை மிகுந்த சமாதானத்தை நிரப்புகிறது. ये शांति के बारे में जो आप सुन रहे हैं, आपके घर में, आपके परिवार पे, लाइफ में आपके शांति बढ़ते रहेगा। அடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? उसके बाद परमेश्वर क्या बताते சங்கீதம் हैं? 54:13 சொல்லுகிறது, भजन संगीत 56:13 बताती है, பெரிய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். बहुत बड़ा शांति को आपको देंगे। ஆண்டவர் இந்த சமாதானத்துக்கு அளவு வச்சிருக்கிறார் பாருங்க. परमेश्वर ने शांति को रखते हैं, குறைந்த அளவு அல்ல, थोड़ा सा नहीं, மிகுந்த சமாதானம். बहुत ज्यादा शांति। இது அடுத்து சொல்றாரு, பெரிய சமாதானம். ये
उसके बाद परमेश्वर बोल रहे बहुत बड़ा शांति, பெரிய சமாதானம், बहुत बड़ा शांति, பெரிய சமாதானம். बहुत बड़ा शांति. அல்லேலூயா. हालेलुया बोलेंगे. மற்றவர்களை விட நமக்கு தேவன் அதிகமான சமாதானத்தை, பெரிய சமாதானத்தை தருகிறார். दूसरा के जीवन में देखने में हमारा जीवन में बहुत बड़ा शांति परमेश्वर रखा है. சகோதரனே சகோதரியே, உன் சமாதானம் பெரிதா இருக்கும். मेरे भाई भाई बहन, आपके शांति बहुत बड़ा होगा. பெரிய சமாதானத்தினால நீங்களும் உங்க குடும்பமும் நிரந்தரமாய் நிரப்பப்பட வேண்டும். बहुत बड़ा शांति के द्वारा आपके घर में परिवार लोग बढ़ते रहेंगे. இயேசு சமாதானம் அருளுகிறார். परमेश्वर यीशु शांति देता है. ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை தாரும். हे प्रभु, मुझे शांति दो, என்மேல் கிருபையாயிரும். मेरे ऊपर अनुग्रह कीजिए. ஆண்டவர் அப்படியே செய்வார். परमेश्वर वैसे ही करेंगे. கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். जो दिया जाएगा, जो मांगा जाएगा उसको दिया था. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, நலமானதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். भलाई को आपको छू लेना. ஏகப்பட்ட எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் வேதத்திலே இருக்கிறது. हिंदी में करोड़ों करोड़ों का आशीर्वाद बाइबल में है. இதுல சமாதானம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். इसमें शांति बहुत बड़ा आशीर्वाद है. அல்லேலூயா. हालेलुया बोलेंगे. நாம் சமாதானத்தினால நிரப்பப்படணும். हम लोग शांति से भरना है. நம்ம வீடு, நம்முடைய பிள்ளைகள், உறவுகள் சமாதானத்தினால நிரப்பப்படணும். हमारा घर, हमारा बच्चा, हमारा परिवार लोग शांति से भरना है. யாருக்கிட்ட சமாதானம் இல்லையோ जिसके पास शांति नहीं है அவர்கள் தனியாகவே இருப்பாங்க. वो अलग रहेंगे. அநேகர் அவர்களோட இணைந்து இருக்க முடியாது. कोई भी उनके साथ नहीं रहेंगे. ஏன் கேட்டனா, क्योंकि அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. उनके पास शांति नहीं है. ஆனா சமாதானத்தோடு நாம் நிரப்பப்பட்டிருந்தா, लेकिन आप शांति से भरते रहेंगे. எல்லாரும் நம்மோடு கூட ஆண்டவர் சமாதானமாக்கி அநேக பெரிய குழுவை கர்த்தர் உருவாக்குவார். बहुत हमारे पास साथ शांति में आकर हमारा एक बहुत बड़ा इकट्ठा कराएंगे. சபையை உருவாக்குவார். कलीसिया बनाएंगे. ஜெபிக்கிறவர்களை உருவாக்குவார். प्रार्थना करने वाले को बनाएंगे. பரிசுத்தவான்களை உருவாக்குவார். पवित्र लोग को बनाएंगे. நாம் முதலாவது பார்த்தோம் மிகுந்த சமாதானம். हम देखते हैं बहुत बड़ा सारा शांति. இரண்டாவது பெரிய சமாதானம். उसके बाद देखते हैं बहुत बड़ा शांति. அடுத்து பாருங்க, ஏசாயா 48:18 சொல்லுகிறது, उसके बाद ஐசையா 48:18 बताती है, நதி போல சமாதானம் வரும். एक नदी के जैसा चलता है, उसी का पर शांति बढ़ेगा. நதியில் உள்ள தண்ணியை யாராவது அளந்து பார்க்க முடியுமா? नदी के पानी के कोई भी उसका नाप कर सकते हैं. யாரும் அளந்து கணக்கு சொல்ல முடியாது. कोई भी उसको नाप करके उसको गिनती नहीं कर पाएंगे. அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, தேவன் தருகிற சமாதானம் அப்படிப்பட்டது. परमेश्वर देने वाला शांति वैसे ही है. நதி போல பெருக்கெடுத்து நமக்குள்ளே வரும். नदी के द्वारा जैसा बढ़ते रहेगा वैसे ही बढ़ेगा. உங்கள் வழியாக நதி போல கோடிக்கணக்கான மக்களிடத்தில் அந்த சமாதானம் போகும். आपके रास्ता का द्वारा शरीर के साथ शांति नदी के द्वारा बढ़ेगा. அல்லேலூயா. हालेलुया बोलेंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आज ही वही आपसे बात करता है. கடைசியாக लास्ट अंत में தானியேல் 6:25 சொல்லுகிறது, जो बाइबल बताती है, दानियल किताब का 6:25 बताती है, பெருகும் சமாதானம். आपके शांति बढ़ते रहेगा இன்னும் பெருகும். और बढ़ते जाएगा. நதியை எண்ண முடியாது, वो आप नहीं गिन पाएंगे शांति को, அது இன்னும் பெருகும். वो बढ़ते जाएगा. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर कितना बड़ा आशीर्वाद हमको रखा है. சமாதானத்துல எத்தனை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். शांति में कितना आशीर्वाद को परमेश्वर रखा है. அநேகருக்கு தெரியவே தெரியாது. कुछ लोग को इस बारे में नहीं मालूम है. அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, ஆண்டவர் உங்களை அப்படி நிரப்ப परमेश्वर ऐसे ही आपको भरा देगा. இயேசு சமாதானம் அருளுவார். यीशु शांति को देंगे. இயேசு சமாதானம் உங்க குடும்பத்துக்கு அருளுகிறார். यीशु मसीह शांति को परिवार में देंगे. பெற்றுக்கொள்ளுங்கள். ले लीजिएगा. ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे. பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். आपको करोड़ों स्तुतियों. ஆண்டவரே, சமாதானத்தை பேசி இருக்கிறீர். परमेश्वर शांति के बारे में ये लोग आपसे बात அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுவார். इसके साथ मसीह यीशु के साथ और कुछ देंगे. சமாதானம் அருளுவார். शांति को देंगे. சமாதானம் மிகுந்த சமாதானம், बहुत बड़ा शांति को देंगे. பெரிய சமாதானம், बहुत बड़ा शांति को நதி देंगे. போல சமாதானம், नदी के द्वारा शांति, பெருகும் சமாதானம்,
वो बढ़ते जाएगा शांति கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாவதாக. जो सुनने वाला हर घर में होना चाहिए அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். उनको आंसू को पोंछ लीजिएगा இந்த நேரத்துல இந்த டிவியை பார்க்கிற, இந்த சோசியல் மீடியாவுல பார்க்கிற ஒவ்வொருவரையும் इस ஆசீர்வதியும். समय में इस टीवी के प्रोग्राम सोशल मीडिया में देखने वाला हर लोग को शांति से भरा दीजिए அவர்களுக்குள்ளே சமாதானம் பெருகி தேசத்தை நிரப்புவதாக. उनके शांति भर के देश में भराना प्रभु அவர்களுக்குள்ளே சமாதானம் பெருகி குடும்பங்களை நிரப்புவதாக. उनके शांति भर के परिवार में भराना प्रभु இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के प्यार के नाम से मैं प्रार्थना करता सुनिए करके ईश्वर के पिता ஆமென். आमीन கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीर्वाद God bless you. परमेश्वर आपका आशीर्वाद दे